அப்படிதானே? ஏசப்பாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஓகேவா? ஏசப்பாவுக்கு வயசு என்னன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு எத்தனை வயசுன்னு? அவருக்கு 2025 வயசு. எத்தனை வயசு? 2025 வயசு. 2025 வருஷமா யாருக்காவது பிறந்த நாள் கொண்டாட முடியுமாடா? ஆனா ஏசப்பா ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கொண்டாட. இந்த உலகத்திலேயே அவருக்கு மட்டும்தான் இவ்வளோ வருஷமா என்ன பண்றோம்? பிறந்த நாளை கொண்டாடுறோம். சரியா? எல்லாரும் அமைதியா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஓகேவா? கண்ணமணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஏசப்பா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளுக்காக நான் துதிக்கிறேன். இந்த பிறந்த நாளை ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் ஆண்டவரே நடக்கக்கூடிய இந்த ஒரு விழா காலங்களிலே கர்த்தர் மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை விசுவாசமாக்கலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிறந்த நாள் ஆண்டவரே எல்லாருடைய உள்ளங்களில் நீர் பிறக்க வேண்டும் ஐயா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள நீர் பிறக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உண்மை அங்கீகரிக்கிற வாழ்க்கையை இந்த பிள்ளைகள் வாழ உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்குள்ள வந்தது பாவங்களை மன்னிக்க, ரட்சிப்பை தர, இந்த உலகத்தை மீட்க வந்தீங்கப்பா. இன்னைக்கு இந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எங்கள் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ள, உண்மை அங்கீகரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க திருநாமத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எத்தனையோ காலங்களை நாட்களை நாங்கள் செலவிடுகிறோம். ஆனால் இந்த நாள் உங்களுடைய சமூகத்திலே செலவிடுகிற நாள் என்பது மேலான ஒரு நாள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான நாமத்தை, உம்முடைய அதிசயமான நாமத்தை நாங்கள் கொண்டாட, பாட, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, சாட்சியாய் வாழ கர்த்தரது நாளில் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து தரும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். பாடலை பாடுகிற உடைய மகனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்மத்தில் இருக்கிற டேனி பிரதர் வந்து பாடும்போது சத்தம் இல்லாம அமைதியா கைகளை தட்டி நாம பாடணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்றி இயேசுவே பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார், மின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுவோம். பிறந்தார், 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 கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மண்ணில் சமாதானம், விண்ணிலும் மகிழ்ச்சி, என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம், விண்ணிலும் மகிழ்ச்சி, என்றென்றும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார், பிறந்தார், வெற்றி பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். தூதர் சேனைகள் எக்காலம் முழங்க, என்னாலும் தோணிக்க நம் மன்னன் பிறந்தார். பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார், பிறந்தார், கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும்
மண்ணிலும் வெற்றி முழங்க, மண்ணில் சமாதானம் விண்ணிலும் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க, நம் மன்னன் பிறந்தார். மண்ணில் சமாதானம் என்னென்னில் மகிழ்ச்சி என்றென்றும் தோணிக்க, நம் மன்னன் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், நாதன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். போற்றி பாடுங்கள், நாதன் இயேசுவை போற்றி பாடுங்கள். பிறந்தா பிறந்தா கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தா பிறந்தார் கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தா பிறந்தார் கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தா பிறந்தா கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தா பிறந்தார் கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், நாதன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள், நாதன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். பிறந்தா பிறந்தா கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தா பிறந்தா கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தா, விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் பிறந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார். மாத்யாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அப்படியே கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோமா? அவர் மாட்டுத் தொழுவத்தில் நமக்காக பிறந்த தேவன். அவர் மேன்மை வெறுத்தவர். தியாகியாய மண்ணுலகில் நமக்காக பிறந்த இயேசுராஜன். அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டாடுவோமா? உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் நம் பாசம் அடைந்த நம்மேல் வைத்த பாசத்தினால் அவர் பூமியில் வந்தார். பாவியான நம்மை ரட்சிக்க, நம் இருளில் நம் மனதில் உள்ள காரிருளை நீக்க
அவர் மா ஜோதியாய் திகழ்ந்த தேவன் மண்ணுலகில் நமக்காக வந்தார். அவர் உற்சாகமாய் பாடுவோமாய் உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை, அண்மை, அன்புருக்கம், பெருந்தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அவர் பொறுமை, தாழ்மை நிறைந்தவர், அன்புறக்கம் நிறைந்தவர். அவர் பெருந்தன்மை உள்ளவர். மரணம் வரை நமக்காக தாழ்த்திய சிலுவையிலே நம்மை மீட்டெடுத்த தேவன். அவர் மேலான நாமம் பெற்றதனால் அவரை உயர்த்துவோமா? ஆமை சோத்தரிக்கிறோம் அப்பா. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. கந்தை துணியோ கர்த்தருக்கு கடு ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேறப்பெற்ற பெரும் அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தா பிறந்தா வானவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தா. இன்று நம் உள்ளத்தில் வானவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மாடிட புகழ் பாடிட பிறந்தா. குருவை போல சீஷர்களும் குருவை போல மாறிட அவர் நாமத்தை தரித்தவர் யாவருமே. அவர் பாதையில் நாம் நடந்திட இன்றைய தினத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் நம் உள்ளமதில். இதை எங்கும் சாற்றிடுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நாம் புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்லாமல் பரநாவில் மகிழ்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டாட இந்த நன்னாளில் நாம் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட
புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம உள்ளத்தில் அப்பா நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா? ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓமைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே சத்தம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே இயேசு பிறந்து விட்டார் என்ற பாடலை உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி நாம் பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தார் ஐயா. மனிதனை மீட்கவே அவரை சிலுவை சுமந்த தேவன். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே பூலோகம் வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே 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 எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அன்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே 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 எந்தன் இயேசுவே. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம யார் மறந்தாலும் இயேசுராஜன் நம்மை மறக்காதவர்.
அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத நேசர். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை வேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை வேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே பூலோகம் வந்தாரையா. மரணங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நன்றார் உன்னை வெறுத்தால் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். போகவில்லை என்னை தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உற்சாகமாய் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவரை ஆதரிப்போம். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டு நாம திரும்பவும் பிள்ளைகளுடைய டான்ஸ்லாம் இருக்கு, எல்லாரும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் சத்தம் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் போகலாம். சரியா? பசங்க கத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும், சத்தம் போடாதீங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். ஆமென். எத்தனையோ நபர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. சிலர் பிறந்த நாளை கொண்டாடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு
உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம்? பிறந்த நாளை கொண்டாடுறோம். ஆமென். அவர் இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்தார். மற்றபடி அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவர் பிறவாதவர், இறவாதவர். ஆனால் இந்த உலகத்துக்குள்ள அவர் என்ன பண்ணார்? மனுஷனாய் பிறந்தார். ஆமென். சத்தம் போடாதீங்க. இந்த உலகத்துக்குள்ள இயேசப்பா என்ன பண்ணார்? மனுஷனாய் பிறந்தார். இந்த உலகத்துக்குள்ள அவர் மனுஷனாய் பிறந்ததுக்கான காரணம் உங்களை என்னையும் ரட்சிக்க தான். இந்த உலகத்துல மனுஷனா எதுக்காக பிறந்தார் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுக்க தான். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்களும் நானும் விடுதலையா வாழணும்னு சொன்னா இயேசு ஒருவர் மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் கண்ணை மூடுங்க. நம்ம ஏசப்பாவை ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல போறோம். அதனால யாரும் சத்தம் இல்லாம ஏசப்பாவை நம்ம ஆராதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு பாடலை பாடி துள்ளுதையா உம் நாமம் சொல்ல என்கிற பாடலை பாடுவோம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு உற்சாகம், அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. ஏசு அப்படின்னு நீங்க சொன்னாலே என் கூட இருக்கிறவர் அப்படின்ற அர்த்தம். ஏசு நீங்க சொன்னாலே என் கூட இருக்கிறவர். பாடுவோமா? அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல் தனிலே, அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல் தனிலே, அபிஷேகம் மலருதையா எபினேசர் பார்வையிலே, அபிஷேகம் மலருதையா எபினேசர் பார்வையிலே, சொல்லுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே, என் உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே, பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே, பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே, என் நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே, நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே, இயேசுவை நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே, துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, துள்ளுதையா
கண்ணீர்கள் மறையுதையா கர்த்தர் உம் சமூகத்திலே என் கண்ணீர்கள் மறையுதையா கர்த்தர் உம் சமூகத்திலே காயங்கள் ஆறுதையா கருத்தோடு துதிக்கையிலே என் காயங்கள் ஆறுதையா கருத்தோடு துதிக்கையிலே துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து திரித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. ஆவியானவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உங்க நாமத்தை சொல்ல சொல்ல ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்குள்ள ஒரு பலன், எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எத்தனை பேரை சொன்னாலும் அந்த பேருக்கு பின்னாடி ஒரு எந்த விதமான சலனம் இல்லாம இருக்கும். ஆனால் இயேசுவின் பேரை சொன்னாலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். ஏசப்பா பேர் நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். இயேசுவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அடோனாய் எங்கள் தேவனே, ரபுனி நல்ல போதகரே. அடோனாய் எங்கள் தேவனே, ரபுனி நல்ல போதகரே. எல்சடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. எல்சடாய் என்னை வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாத்துக்கும் பாத்திரர் நீங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த சின்ன சிறு இருதயத்துக்குள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை தந்தருளும். இயேசுவின் நாமத்துல இந்த பிறந்த நாளை முன்னிட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ கர்த்தர் அவங்க உள்ளத்துல நீர் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதமுள்ள எல்லா தொடர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்துக்குள்ள நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்க ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோமா? சரி, ஓகே. இப்போ சின்ன பிள்ளைகள் சில இப்போ தான் இந்த வீடியோ ஆஃப் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள் சில டான்ஸ் உங்களுக்காக வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்பொழுது உங்கள் மத்தியில் சின்ன ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓகே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் கை தூக்குங்க. சரி, நீங்கள்லாம் இருக்கிறீங்களான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. உட்காரு, கை கீழே போடுங்க. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு விழா எந்த விழா தெரியுமாடா உங்களுக்கு? அது கிறிஸ்மஸ் மட்டும்தான். தீபாவளியெல்லாம் எங்கே கொண்டாடுவாங்க? இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடுவாங்க. பொங்கல் இந்தியாவில் மட்டும்தான் கொண்டாடு. நம்ம ஊரில் பொங்கல், வெளியே வட மாநிலங்களில் சக்கராத்தீன். என்னத்தீன்? சக்கராத்தீன். சக்கரா நாள்லாம் சக்கரை பொங்கல்னு அர்த்தவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ்னா மட்டும்தான் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னா
கிறிஸ்மஸ் மட்டும்தான். ஏன்னா உலகத்தையே ரெண்டா பிரிச்சவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கிபி கிமுன்னு நீங்க எழுதுறீங்களா பள்ளிக்கூடத்துல, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப ஏசப்பா எவ்வளவு முக்கியமானவர். ரூபிநாத் பிறக்கிறதுக்கு முன், கிஷோர் பிறக்கிறதுக்கு முன் அப்படின்னு எழுதியிருக்காடா? இல்ல. ஆனா ஏசப்பா எவ்வளவு முக்கியமானவர்ங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் அவர் பிறந்தார் என்பதற்கான ஒரு மிக அடையாளமே, முக்கியமான அடையாளமே என்னது? உலகமே என்ன பண்ணிருக்கு, அந்த வார்த்தையை அங்கீகரிச்சிருக்கு. புரியுதா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, கிறிஸ்துவ பண்டிகையை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த உலகத்தை, சரித்திரத்தை என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்ப ஏசப்பா எந்த அளவுக்கு முக்கியமானவர் உங்களுக்கு புரியுதா? ஏசப்பா எந்த அளவுக்கு முக்கியமானவர். அவர் எப்படி இருப்பாரு பார்த்துருக்கீங்களா? அவர் யாராவது பயங்கரமா நீளமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தாடிலாம் வச்சுட்டு இருப்பார், அவரா? இல்லை. அவர் ஏசப்பா எப்படி இருப்பாருன்னு யாரும் என்ன பண்ணதில்லை, பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணால், ஏசப்பா நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், அவரை பார்க்கலாம். அவரை நீங்கள் என்ன பண்ணலாம், உணரலாம். ஏசப்பா உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார், உங்களை உணர்த்தி கொடுப்பார். ஆமேன். சரி, ஓகே. இந்த நாளில் நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப நன்றி, சந்தோஷம். இந்த கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்காக ஏசப்பா நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எப்படி கிறிஸ்தவனாக மாறினேன் தெரியுமா? கிறிஸ்தவனாக மாறணும் அப்படிங்கிறது மத மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னா வெளிநாட்டு கடவுளை ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு கடவுளை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கின ஒரு தெய்வம். அதை நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நம்மளை உருவாக்கின ஒரு தெய்வம். அவர் என்ன பண்ணாரு, மனுஷனை மண்ணால உருவாக்கினார். இன்னைக்கும் மனுஷன் செத்து போனா எங்க தான் போறான்? யாராவது மேலே போறாங்களா? செத்து போய் யாராவது மேலே போறாங்களா? ஒரே ஒருத்தர் தான் மேலே போயிருக்கிறாரு. யார் அவரு? இயேசு. அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து மேலே போயிருக்கிறாரு. சரியா? மீண்டும் அதே போல் என்ன பண்ணுவார், கீழே வருவார். அவர் எப்படி மேலே போனாரோ அப்படியே கீழே என்ன பண்ணுவார், மீண்டும் கீழே வருவார். அப்போ இந்த உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்தவரும் ஒருத்தர் தான், அவரும் இயேசு தான். அவரும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்தில் மரித்து உயிரோடு எழுந்த நபர் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? 3 நாளைக்கு பிறகு. அது எத்தனை நாளைக்கு பிறகு? 3 நாளைக்கு பிறகு உயிரோடு கூட எழுந்தவர் யாரு? இயேசு தான். ஸோ இயேசு என்று சொன்னாலே அவர் ஒரு அதிசயமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். இயேசு என்கிற பெயரை நீங்கள் சொன்னாலே என் கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரியா? இயேசுங்கிற பெயரை சொன்னாலே அவர் என் கூட இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி இந்த ஏசப்பா சொல்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். இந்த ஏசப்பா யார், அவர் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்டுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் கண்களை போடுவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காலை வேளைக்காக, இந்த கிறிஸ்மஸ் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் நாமத்திற்காக மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் வந்திருக்கிற இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் சின்ன பிள்ளையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்னா, எங்கள் தெருவில் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு படம் போட்டாங்க, சினிமா படம் ஒன்று போட்டாங்க. நான் அப்போ எத்தனாவது படிக்கிறேன்னா, எனக்கு தெரிந்து நான் 2ஆம் வகுப்பு படிப்பேன்னு நினைக்கிறேன். எத்தனாம் வகுப்பு? 2ஆம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது எங்கள் கிராமத்துக்குள்ளே இயேசுவை சினிமாவில் போட்டாங்க. அப்போ நான் பார்க்கும் பொழுது எல்லாரும் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த சினிமாவில் நான் பார்த்தேன், ஒரு நபரை அவர்கள் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அவரை ஆணிகளால் அடித்து, காலில் ஆணி அடித்து, தலையில் முள்முடி சூடி, அவருடைய ரத்தமெல்லாம் அந்த சிலுவையில் என்ன பண்ணுச்சு, கொட்ட ஆரம்பித்தது. அப்போது நான் எனக்குள்ள ஒரு கேள்வி, எந்த தவறுமே செய்யாத இந்த இயேசுவை ஏன் இவர்கள் சிலுவையில் அறையணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள என்ன ஆச்சு, ஒரு கேள்வி வந்துச்சு. எத்தனை வயசில்? எனக்கு ஒரு 7 வயசு அல்லது 8 வயசு இருக்கும். அந்த 8 வயசுக்குள்ளே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அந்த நாள்ல இருந்து இந்த இயேசு யார் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. இயேசு யார்?
அவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா, இல்லை நம்ம சொந்தக்காரரா, இல்லை நமக்கு தெரிஞ்ச நபரா? இந்த இயேசு கிறிஸ்து யார்? இவர் ஏன் இந்த உலகத்தில் இப்படி அடிபட்டு, இவரை எந்த தப்புமே செய்யாத இவரை எதற்காக அவரை அடிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகுதான் அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நாள்னா பல வருஷம் கிடைச்சி. எனக்கு 23 வயசு வரும்பொழுது, அது வரைக்கும் எனக்கு இயேசுன்னா ரொம்ப பிடிக்கும். யாராவது ட்ராக்ஸ் கொடுத்தாங்கன்னா அன்பா என்ன பண்ணிக்குவேன், அந்த ட்ராக்ஸை நான் வாங்கிக்குவேன். யாராவது உங்களை இயேசு தம்பி நேசிக்கிறாருன்னு உங்கள் கையில் புத்தகம்லாம் கொடுத்துருக்காங்களா? எத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வாங்கியிருப்பீங்க, சின்ன ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, சரியா? அப்போ அந்த ட்ராக்ஸை கொடுக்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அதை அன்போடு வாங்கி அதை நான் படித்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நான் எடுத்து என்ன பண்ணுவேன், அதில் கலர் கலராக படம் இருக்கும். அந்த படத்தெல்லாம் வெட்டி வெட்டி என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய புத்தகங்களை, நான் படிக்கிற புத்தகங்களில் அதை அழகாக வெட்டி நான் அந்த அந்த பைபிளுடைய அந்த புத்தகம், அதாவது சின்ன ஒரு புத்தகம், அதில் இருக்கிற அந்த கலர் கலர் படத்தெல்லாம் ஒட்டி என்ன பண்ணுவேன், என்னுடைய புத்தகத்தில் இருக்கிற அந்த படத்தை ஒட்டி நான் பார்ப்பேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். அப்போது இதெல்லாம் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. எதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நாள் வரும், இப்படி ஒரு மாற்றத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நான் என்ன பண்ணல, நினச்சி பார்க்கல. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், இயேசு யார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள, அந்த கேள்வி பல நாட்கள் அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும்பொழுது, ஒரு நாள் எங்கள் ஊருக்குள்ளே ஒரு ஃபாதர் வந்து என்ன பண்ணார், தம்பி உங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் ஆலயம் கட்டுறோம், இயேசு கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே எனக்கு சந்தோஷம். அப்படியா? நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அங்கே சர்ச்சுக்கு நான் போவேன். அங்கே நியூ இயர் ஆராதனை, இந்த மாதிரி சர்வீஸ், இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன், அங்கே காலேஜ் படிக்கும்போது நான் போவேன். அங்கே படிக்கும்பொழுது எனக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி நானும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கிறேன், சரியா? நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கட்டாயம் உங்களுக்கு கையில் ஒரு கிஃப்ட்டை நான் கொடுப்பேன். அப்போது அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணாங்க, கிஃப்ட்டு கொடுப்பாங்க, காலண்டர் கொடுப்பாங்க, நல்ல கேக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன், ரொம்ப அந்த 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 கிறிஸ்தவ மக்களை பார்த்தா எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு. ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க, ரொம்ப நேசிப்பாங்க நம்மளை. அப்போ அந்த மக்கள் மேலே எனக்கு ஒரு அன்பு வந்துச்சு. ஸோ அதிலிருந்து நான் என்ன பண்ணேன், அப்படியே நான் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஊருக்குள்ளே சர்ச்சு கட்டுறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் அவரை சந்திக்கிறேன். அப்போ சந்திக்கும் பொழுது நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஓட்டக்கோயிலில் ஒரு சர்ச்சு கட்டுறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய சந்தோஷம். உடனே அந்த ஃபாதர் சொன்னார், தம்பி உங்கள் ஊரில் சர்ச்சு கட்டுறோம், ஆனால் உங்கள் ஊரில் உள்ள மக்கள் எல்லா பொருளையும் என்ன பண்ணிட்டாங்க, திருடிக்கிட்டு போயிட்டாங்க தம்பின்ட்டாரு. ஐயோ, எனக்குள்ள ஒரே கவலை. அப்படியா, சரி அந்த கோயிலுக்கு நான் என்ன பண்ணுறேன், காவல்காரனாக வரேன், இனிமேல் எங்கள் ஊருக்குள்ளே என்ன பண்ணாது, திருடையே போகாத அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன், இந்த ஆலயத்தை பாதுகாக்க நான் வந்தேன். அப்போ என் கூட எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருந்தாங்க, 10-15 பசங்க என் கூட இருந்தாங்க. நான் நேரு யுவகேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் என்னன்னு சொன்னால் விளையாட்டு பொருட்களை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, விளையாட்டு நடத்துறது, இதெல்லாம் நாங்கள் செய்வோம். அப்படி இருக்கிற சூழலில் தான் நான் என்ன பண்ணேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அந்த ஆலயத்தை பாதுகாக்கும் பொழுது, அப்போது நான் இந்த இயேசுவை பைபிள் மூலமாக கற்றுக்கொள்கிறேன். இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். இந்த பைபிளை படிக்க 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 எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. ஆமேன். அந்த மாற்றம் தான் என்னை என்ன பண்ணுச்சு, ஆசீர்வதித்து இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனாக நிற்க வைத்திருக்கிறது. என் கூட சேர்ந்த பசங்க ஒருவருமே யார் என்ன பண்ணலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் எல்லாருக்கும் இயேசுவை குறித்து சொன்னாங்க. அந்த 10-15 நபர்களுக்கும் இயேசுவை குறித்து போதிச்சாங்க. ஆனால் அவர்களாம் என்ன பண்ணலை, ஏசப்பா குறித்து கேட்கல. நல்லா கேட்டுங்க தம்பிகளா, ஒரு நாள் நீ ஒரு கலெக்டராக மாறலாம், ஒரு நாள் நீ ஒரு ஐஏஎஸ்ஸாக மாறலாம், அல்லது ஒரு ஐபிஎஸ்ஸாக நீ மாறலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக நீ மாறலாம். இந்த சர்ச்சில் உட்காந்துருக்க ஒரு நாள் கலெக்டராக கூட என்ன பண்ணலாம், மாறலாம். ஆனால் இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கணும், ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு நபர், காரணமான நபர் யாருன்னா இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்கன்னு தெரியல. இயேசு உன் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா நிச்சயமாக உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. நான் சிகரெட் அடித்தேன், நான் தண்ணி அடித்தேன், எல்லா தப்பும் பண்ணினேன். ஆனால் அந்த தப்பு பண்ணும்பொழுதெல்லாம் எனக்கு இதெல்லாம் தவறுன்னு என்ன பண்ணலை, யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. தம்பி நீ செய்கிறது தப்பு, இது பாவம், இது உன்னை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு யாரும் என்ன பண்ணலை, சொல்லி கொடுக்கல. எனக்கு இந்த பைபிள் சொல்லி கொடுத்தது. நீ சிகரெட் அடித்தா எங்கே போகணும், உன் உடல் நடத்துக்கு கேடு, நீ நரகம்தான் போகணும். தண்ணி அடித்தா உன்னோட கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நீ எத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க? இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா எத்தனை பேர் தண்ணி அடிச்சுட்டு உங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க?
தண்ணி அடி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தெல்லாம் எதில் செலவு பண்ணுறாங்க? தண்ணியில் செலவு பண்ணுறாங்க. ஸோ சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் எல்லா கெட்ட பழக்கங்களையும் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் மாற்றினார். அந்த இயேசுவை குறித்து தான் நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? உங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா? பிறந்த நாள் மறந்துடலாம், ஆனால் சில நேரம் நம்ம பிறந்த நாளை கூட மறக்கலாம். ஆனால் உலகத்திலேயே மறக்க முடியாத ஒரு பிறந்த நாள் எது தெரியுமா? கிறிஸ்துமஸ். ஆமென். உலகத்திலே மறக்க முடியாத ஒரு பிறந்த நாள் எது? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸை யாருமே என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. நீங்கள் மறந்தாலும் டிவி சேனல் உங்களை ஞாபகப்படுத்துவான். நீ மறந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், டே நீ கிறிஸ்துமஸ்டா வாங்கடா சர்ச்சுக்கு போகான்னு சொல்லுவான். நீ மறந்தாலும் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஏதோ கிறிஸ்தவங்க பண்டிகையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்திலேயே மறக்க முடியாத ஒரே ஒரு தினம் எதுன்னா இந்த கிறிஸ்துமஸ் மட்டும்தான். அதே போல் உலகத்திலேயே 2000 வருஷம் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பிறந்த ஒரு நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமே. இன்னைக்கு ஏன் நட்சத்திரத்தை கட்டுறாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் ஏன் நட்சத்திரத்தெல்லாம் தொங்க விட்டுருக்குன்னு தெரியுமா? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பெத்லகேம் என்கிற ஒரு ஊர்ல பிறப்பார் அப்படின்னு என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. என்ன ஊர்ல பிறப்பாரு? பெத்லகேம். அந்த ஊர் எங்க இருக்கு? அந்த ஊர் எங்கடா இருக்கு? இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டில் என்ன இருக்கு? அந்த ஊர் இருக்கு. பெத்லகேம் என்கிற ஊர் இஸ்ரேல் என்கிற நாட்டில் இப்பவும் அந்த ஊர் என்ன இருக்கு? இருக்குது. இப்பவும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின பொருட்கள் இருக்கிறது. இப்பவும் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் இஸ்ரேல் என்கிற மக்கள். ஆமென். அந்த அந்த நாட்டில், இஸ்ரேல் என்கிற நாட்டில் பெத்லகேம் என்கிற ஊருக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, தீர்க்க தரிசனமாய் தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணாங்க, சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் நானும் பிறந்தப்ப அப்படி சொன்னாங்களா? சில பேருக்கு நம்ம பிறந்ததுனாலேயே கஷ்டம். பிறந்த அடுத்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஐயையோ மனசை போட்டு என்ன பண்றாங்க, துக்கப்பட்டு கொண்டாங்க. ஆனா அப்படி நினைக்காதீங்க. கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் உங்களுக்கு குழந்தையே என்ன பண்ணாது, பிறக்காது. அப்ப குழந்தை பிறந்திருக்குன்னா அது கடவுளுடைய அனுக்கிரகம் மட்டும்தான். எத்தனை பிள்ளை பிறந்துச்சோ அத்தனை பிள்ளைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிற ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. எங்க பாஸ்டர் அம்மா வீட்டுல எல்லாம் 5 பிள்ளைங்க, 5 பொன் பிள்ளைங்க, கடைசியா ஒரு பையன். 5 பெண் பிள்ளைகளும் இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி சர்ச்சு வச்சு ஒரு பாஸ்டரா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல பிள்ளைகளை கொடுக்கிறது யாருன்னு சொன்னா கர்த்தர் மட்டும்தான். அதனால நம்ம பிறந்தா சில இடங்கள்ல கஷ்டமா நினைப்பாங்க. ஆனா உலகத்துல இயேசு பிறந்ததுனால உலகமே ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுச்சு, கொண்டாடப்பட்ட ஒரே ஒரு நபர் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பிறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்களாம், அந்த நட்சத்திரம் அவர் என்ன பண்ணுச்சான், அவர்களுக்கு வழிகளை காண்பித்துதான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்துல எழுதியிருக்கிறது, அப்பொழுது சத்தம் போடாதீங்கப்பா. இல்ல, மத்தேயு 2:6 வசனத்துல வாசிக்கிற, யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அப்போ அந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, அவர் அந்த அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த சாஸ்திரிகளுக்கு தேவ தூதன் முதல்ல இயேசு பிறந்ததை கொண்டாடினது யார் தெரியுமா? இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன பண்றோம், கொண்டாடுறோம். டேய், முதல்ல இயேசப்பா பிறந்ததை கொண்டாடின நபர்கள் யார் தெரியுமா? தேவ தூதர்கள் தான் கொண்டாடினாங்க. யார் கொண்டாடினா? மனுஷர்கள் கொண்டாடல. முதல்ல இயேசப்பா பிறந்ததை தெய்வ தூதர்கள் எல்லாரும் பாட்டுப்படி என்ன பண்ணலாம். தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்க, யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளைகள்லாம் அழகா இருக்காங்கல்ல, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவங்கள மாதிரி ரெக்கைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வெள்ளை கலர் உடையில தான் என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களா. அவங்களுக்கு பேர் என்ன? ஏஞ்சல்ஸ். அவங்களுக்கு பேர் ஏஞ்சல்ஸ். நமக்கு பூமியில் இருக்கிற நபர்களுக்கு நமக்கு என்ன உண்டு, 2 கால் 2 கை தான் உண்டு. ஆனால் ஏஞ்சல்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கும், அவங்களுக்கு ரெக்கைகள் கூடுதலாக இருக்கும். என்ன இருக்கும்?
ரெக்கைகள். அவங்க நினைச்சா எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், பறந்து போகலாம். ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாங்களாம், ஏசப்பாவுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் கொண்டாடின நபர்கள், இயேசுவை கொண்டாடின நபர்கள் யாருன்னு சொன்னா தெய்வ தூதர்கள். அதற்கு பிறகுதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் கொண்டாடுகிறோம். ஆமேன். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஏசப்பா பிறந்த உடனே அவருக்கு பொன்னையும் வெள்ளையும் என்ன பண்றாங்க, பரிசா என்ன பண்றாங்க, கொடுக்கறாங்க. இன்னைக்கும் ஏசப்பா பிறந்த நாள தீபாவளி கொண்டாடி இருக்கீங்களா? தீபாவளி எத்தனை பேர் கொண்டாடி, எல்லாரும் கை தூக்குங்க. தீபாவளி கொண்டாடி இருக்கீங்களா? நீங்க என்ன பண்றீங்க தீபாவளிக்கு? உங்க பணத்தெல்லாம் சேகரிச்சு புகையா என்ன பண்றீங்க, பொசுக்குறீங்கடா. உங்க பணம்லாம் என்னவா மாறுது, புகையா போகுது. அது ஒரு பண்டிகையா நம்ம என்ன பண்றோம், கொண்டாடுறோம். எத்தனை பேர் அதுல கடனாளியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் கடன் வாங்கி என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பண்டிகை அல்ல இந்த பண்டிகை. இந்த பண்டிகை என்பது நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பை பரிமாறுறோம். என்ன பரிமாறுறோம், அன்பை என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அந்த அன்பை நம்ம என்ன பண்றோம், ஷேர் பண்றோம். ஸோ அதுதான் உண்மையான ஒரு பிறந்தநாள். இன்னைக்கும் உங்க பிறந்த நாளுக்கு நீங்க ஏன் சாக்லேட் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க உங்க பிறந்த நாளுக்கு சாக்லேட்டு? ஏன்னா நீங்க சொல்றீங்க எனக்கு பிறந்த நாள், நீ சந்தோஷமா இருறான்னு சொல்லி என்ன பண்றீங்க, சாக்லேட்டை கொடுக்குறீங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன், அதனால நீ என்ன பண்ணு, சாப்பிட்டுட்டு என்னுடைய பிறந்த நாளை என் கூட என்ன பண்ணு, ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன பண்றீங்க நீங்க சாக்லேட். அதே போலதான் ஏசப்பாவுடைய பிறந்தநாள். ஏசப்பாவுடைய பிறந்தநாள் இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஸோ இன்னைக்கு நாங்களும் உங்களுக்கு என்ன பண்றோம், நீங்க இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு gift, நல்ல ஒரு சாப்பாடு, ஒரு பிரியாணி சாப்பாடு கொடுத்தா உங்களை என்ன பண்ணுவோம், உங்களை நாங்கள் அனுப்புவோம். ஏன் அப்படின்னா ஏசப்பாவுடைய பிறந்தநாளை நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் சந்தோஷமா என்ன பண்ணணும், கொண்டாட வேண்டும். ஆமேன். ஏன் தெரியுமா, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 21 வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யாருன்னா, கன்னியின் வயிற்றிலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், பிறப்பாராம். அப்படி பிறக்க முடியுமா? ஒரு கன்னி பெண், புருஷனையே அறியாத ஒரு பெண் வந்து என்ன பண்றாளாம், குழந்தை பிறக்கிறாளாம். அப்படி ஒரு சாத்தியம் உண்டா? கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த உலகத்துல? இல்ல. ஆனா ஒரே ஒரு நபருக்கு என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. அவங்க பேர் மரியாள் என்கிற ஒரு பெண். இந்த மரியா என்கிற ஒரு பெண் வயிற்றின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிறக்கிறார். தூதன் என்று என்ன பண்றான், தேவ தூதன் வந்து மரியா கிட்ட சொல்றான், மரியாளே உன் வயிற்றுல என்ன பண்ணப்படப்போகுது, இயேசு என்கிற ஒரு நபர் பிறக்க போகிறார். அப்போ அவங்கள்ட்ட இந்த மரியா கிட்ட சொல்றாங்க, மரியா கிட்ட என்ன சொல்றாங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. பேரையும் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பேரையும் சொல்லிட்டாங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர்லாம் உங்க வீட்டில் என்ன பண்ணிருப்பாங்க, சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா? அப்படிதானே? நான் எனக்கு 2 பெண் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் ஒய்ஃபு கிட்ட பேரை சொல்லிட்டேன். எம்மா உனக்கு ஒரு 2 பெண் பிள்ளை பிறக்கும், முதல் பிள்ளைக்கு இந்த பேர், 2வது பிள்ளைக்கு இந்த பேரை வச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், நாங்கள் பேரெல்லாம் சூஸ் பண்ணிட்டோம். 2 பேரையும் சூஸ் பண்ண பிறகு 3ஆவதா எங்களுக்கு பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமான்னு ஒரு சந்தேகம். ஆனால் கடைசியில் நாங்கள் என்ன பேர் வச்சோமோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு. சரியா? அப்போது மனுஷர்களை, அமைதியாக இருங்கம்மா, அமைதியாக உட்காருங்க. மனுஷர்களாகிய நம்மளே நமக்கு என்ன பண்ணுறோம், பிறந்த தினத்துக்கு பேர் வைக்கிறோம். அந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? என் பேர் வந்து பழைய பேர் வந்து கருப்பையா. பழைய பேர் என்ன பேர், கருப்பையா. அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்குள்ள என்ன எப்படி கூப்பிடுவாங்க, பழனிசாமின்னு கூப்பிடுவாங்க. கருப்பையான்னு பேர் சொன்னால் தெரியாது, பழனிசாமின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணன் பேர் பழனிசாமி. அவர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாராம், இறந்துட்டாராம். 5 வயசு இருக்கும்போதே அவர் ஏதோ ஒரு நோய் வந்து இறந்துட்டாராம். உடனே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மூத்த பையன் பேரையே இவருக்கும் வச்சிரும்னு சொல்லி என்னை 5வது நான் 1வது சேர்ற வரைக்கும் என்னை பழனிசாமிங்கிற பேரில் தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீச்சர் சொன்னாங்களாம், ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்களாம், செத்த ஒரு பேரை வைக்கக்கூடாது, இவருக்கு புதுசாக ஒரு பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணாங்க, குலதெய்வம் பேர் என்ன பண்ணாங்க, கருப்பையா அப்படின்னு சொல்லி பேரை வச்சிட்டாங்க. அந்த பேரால் நான் பயங்கரமாக அவதப்பட்டிருக்கிறேன். காலேஜெல்லாம் போய் என்ன ரொம்ப பிளாக் பையனு கூப்பிடுவாங்க. இப்போவும் என்னுடைய நண்பர் சிலர் என்ன கருப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. டேய் என் பேர் நான் மாற்றிட்டேன்டான்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான். அவனுக்குள்ள பேரை எப்படி கூப்பிடுவான் அப்படி தான் கூப்பிடுவான். ஸோ இந்த பேரில் ஒரு மாற்றமே என்ன பண்ணாது. நான் உடனே முடிவு பண்ணேன், இந்த பேரும் வேணாம் அந்த பேரும் வேணாம், நான் என் பேரை கிங்ஸ்லின்னு மாற்றிடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், நான் கிங்ஸ்லியாக என் பேரை மாற்றிக்கிட்டேன். இதெல்லாம் சாத்தியம்டா. உங்கள் பேரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றினா கூட
மாத்திக்கலாம். ஆனா அது முக்கியம் அல்ல. நிறைய பேர் இன்னைக்கு தவறா நினைக்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்தா பேரை மாத்தணும், ஜாதியை மாத்தணும் தவறா நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உன் மனசுல ஒரு மாற்றம் வந்தா போதும். ஆமென். உன் இருதயம் மாறினா போதும். உன் மனசுக்குள்ள இயேசுக்கு இடம் கொடுத்தா போதும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதுதான் இயேசு எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அவருக்கு பேர் என்ன பண்றாங்க? அவருக்கு இயேசு என்று பேரிடுவாங்க. நான் படிக்கட்டுமா அந்த வசனத்தை? எல்லாரும் அமைதியா நான் படிக்கட்டுமா அந்த வசனத்தை? அவங்க பாருங்க சொல்றாங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசுங்கிற பெயருக்கு என்ன அர்த்தமா? அவர் பாவங்களை மன்னித்து விடுதலையாக்குகிறவர். எப்படி அர்த்தம்? மன்னிக்கிறதோடு அல்ல, உங்க பாவங்களை, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதோடு அல்ல, திரும்பவும் அந்த தப்பை நீ செய்யாதபடிக்கு உன்னை என்ன பண்றாராம்? விடுதலையாக்குகிறவராக இருக்கிறாராம். ஆமென். என்ன பண்றாரு? உன்னை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறாராம். நான் சிகரெட் அடிச்சேன்னு சொன்னல, இப்ப இல்ல, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அங்க கடையில சிகரெட்டை வாங்கிட்டு வந்து, இங்க எங்க கொல்லை இருக்குது, யாருக்கும் தெரியாம என்ன பண்ணுவேன், எங்க கொல்லையில நின்று சிகரெட்டை அடிச்சுட்டு அமைச்சிட்டு என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன். அப்போ இதெல்லாம், இந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னித்தது யாருன்னா இயேசு என்கிற ஒரு கடவுள் மட்டுமே. அப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேன். வந்த உடனே எங்க போதகர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் இந்த பழக்கத்தெல்லாம் விடணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை தம்பி, ரொம்ப சிம்பிள். இயேசுவே நீ ஏற்றுக்கோ, இயேசுவை மனசுல நினை, இயேசுவே என்னுடைய பாவங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க நினை, நீ சொல்லி பாரு, உன் வாழ்க்கையில் உனக்கு விடுதலை கிடைக்கும்னாரு. நான் அதை அப்படியே செய்தேன். என் வாழ்க்கையில விடுதலையோடு நான் இருக்கிறேன். இன்னைக்கும் நான் அந்த சிகரெட் பக்கம் என்ன பண்ணல, இன்றைய வரைக்குமே போகல. அந்த குடி பழக்கத்தை இன்றைய வரைக்குமே போகல. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை. ஆமென். ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கினார்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில உண்மையாகவே விடுதலை. திரும்பவும் அந்த பழக்கத்துக்குள்ள உங்களை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் குடிக்க முடியாம என்ன பண்ணிருக்கிறாங்க, கயிறு கட்டி இருக்கிறாங்க. நான் எத்தனை பேரை பார்த்துருக்கிறேன், கரெக்டா ஒயின் ஷாப்பு கிட்ட போயிட்டு கயிறு அவுத்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு குடிச்சு வருவாங்க. அப்ப அந்த கயிறு கட்டினதுக்கு என்ன பிரயோஜனம்? எங்க கயிறு கட்டினாலும் என்ன பண்ண முடியாது. நீ கழுத்துல கயிறு கட்டினா மட்டும்தான் குடிக்க மாட்டான், என் மேல போயிடுவான். புரியுதா? காலில் கயிறு கட்டுறது, கழுத்துல இந்த கையில குடிக்காம இருந்து கயிறு கட்டினதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, அவங்கள திருத்தவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் வாழ்க்கையில திருத்த முடியும். யாருன்னா இந்த இயேசு ஒருவரால மட்டும். ஆமென். ஏன்னா அந்த பெயர்ல ஒரு விடுதலை இருக்கு. அந்த இயேசு என்கிற பெயர்ல ஒரு விடுதலை இருக்குங்கிறத நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஆணித்தரமா எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தமா? விடுவிக்கிறவர். எல்லாம் சகோதரிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என் கணவர் குடி பழக்கத்தை நிப்பாட்டினா நீங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க. நீங்க வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. முடியலன்னா அந்த பைபிள் எடுத்துட்டு நானே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். உண்மையா நான் சொல்றேன். நீங்க சர்ச்சுக்கு வந்து என் வீட்டுக்காரருக்காக நான் ஜெபம் பண்றேன், அவர் வாழ்க்கையில குடிக்க கூடாது, அவர் வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நீங்க ஒரு முடிவு எடுத்து வாங்க, கட்டாயம் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்குவார். அந்த வசனத்தில் அதுதான் எழுதியிருக்கு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு என்கிற பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆமென். அவர் என்ன பண்றாராம், பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறாராம். சோ உங்களை என்னையும் மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரே நபர் யார் என்று சொன்னால் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உங்களுக்காக எனக்கா என்ன பண்ணியிருக்கிறார், தமது இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆமென். அவர் தான் உங்களுக்காக எனக்காகவும் தம்முடைய ரத்தத்தையே என்ன பண்ணிருக்கிறாரு, சிந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டுறாங்க? ரத்தத்தினால மட்டும்தான் மீட்பு உண்டு. மனுஷனுடைய ரத்தத்தினால மட்டுமே நமக்கு விடுதலை உண்டு. அதுக்காக தான் ஒரே மனிதன் என்ன பண்ணார், பலியாக மாறினார். நீங்க ஆடு மாடு கோழி எல்லாம் பலி செலுத்த தேவையில்லை. ஒரே ஒரு மனுஷன் நமக்காக 2025 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, பலியாகி பாவங்களை மன்னித்து விட்டார். இனி நீங்க ரத்தம் சிந்த அவசியம் இல்லை. நீங்க ஆடோ கோழியை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் எதுக்காக செய்யறாங்கன்னா, அந்த எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேல சுமத்தி, ஆடே நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என் பாவத்தை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி பலி செலுத்துறதுனால அதுல ஒரு பாவ உபோச்சனம் இருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறதுனால அதை செய்கிறார்கள். அதற்கு ஈடாகத்தான் இயேசு ஒரே தரம் எல்லா மனிதர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். இந்த உலகத்துல பிறந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய தவறுகளை மன்னிப்பதற்காகத்தான் அவர் பிறந்தார். நம்முடைய குற்றங்களை மன்னிப்பதற்காகத்தான் அவர் பிறந்தார். நாம படுற பாடுகளுக்கு
நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காக இயேசு சிலுவையை சுமந்தார். நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் என்பதற்காக இயேசு பாடுகளை பட்டார். இன்றைக்கு இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல இருக்கிறார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள வரார். மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள வந்து யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் தர ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? சோ இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் பாவங்களை மன்னிக்கிறவர், என்னோடு கூட இயேசு இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? நான் சொன்னது புரியுதா? சோ இந்த இயேசுவை நீங்க நம்பி பாருங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இந்த இயேசுடைய நீங்க உண்மையாகவே இயேசு உங்க மனசுக்குள்ள நீங்க நம்பிக்கையா ஏற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் ஆரம்ப நாட்கள்ல இந்த இடத்துல நாங்க சர்ச்சு நடத்தும் பொழுது வெறும் பில்லர் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல சர்ச்சு நடக்க கூடாதுன்னு சொல்லி 2 முறை என்ன பண்ணாங்க? ஒரு முறை கொட்டகையை எரிச்சிட்டாங்க. ஒரு முறை தானே புயல்ல வந்து கொட்டகை அழிஞ்சு போயிருச்சு. ஆனா எல்லாவற்றுக்கும் மாறாக தேவன் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை எழும்ப தேவன் உதவி செய்தார். இந்த ரோட்ல போறவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு கையில மனசுல கையை வச்சுட்டு போவாங்க, இயேசுவே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்லன்னு சொன்னா, இயேசு வெளிநாட்டு கடவுள் அல்ல. இயேசு வெளிநாட்டு கடவுள் அல்ல. அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன். ஆமென். அவர் உங்களை என்னையும் உருவாக்கின தேவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் யாரோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் யாருமே கிடையாது. உங்களை என்னையும் உருவாக்கின கடவுள் அவர் மட்டும்தான். நீங்க யோசிச்சு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு ஜீவன் என்கிற உயிரை கொடுத்தவர் அவர்தான். இந்த உயிர் இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள எதுவுமே கிடையாது. இந்த உயிரை கொடுத்தவர் இயேசு மட்டும்தான். இன்னைக்கு நீங்க நல்லா ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. 2025 வருஷமா இந்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம். இந்த நாட்கள்ல நீங்கள் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை உங்க மனசுல அங்கீகரிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். யாரையும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு நபரை நீங்க சார்ந்திருந்து பாருங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரே ஒரு நபரை நீங்க மனசுல நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண முடியும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்க்க முடியும். ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இயேசு என்கிற பெயருக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிசயமான வல்லம் இருக்கு. இயேசு என்கிற பெயருக்கு முன்னாடி ஒரு பெரிய வல்லம் இருக்கு. அற்புதத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏன்னா அவர் பேரே அதிசயமானவர். ஹீஸ் ஒண்டர்ஃபுல். ஒண்டர்ஃபுல்னா அற்புதமானவர். அவருக்கு பேர் இன்னொரு அர்த்தம் என்னது? ஒண்டர்ஃபுல், அற்புதமானவர். அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. நீங்க அந்த பேரை சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும். சரி, அந்த பேரை நீங்க சொன்னாலே உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நான் உங்களுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். ஏதோ நீங்க தற்செயலா வந்திருக்கிறேன், அல்ல ஏதோ கிறிஸ்துமஸை கொண்டாட வந்திருக்கிறேன்லாம் நினைக்காதீங்க. கடவுள் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும்பொழுது, இந்த கேமரா ஆட்டாதப்பா, இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும்பொழுது ஒரு ஆஃப் ஆயிடுச்சா? வேணாமா. இந்த ஆலயத்தை விட்டு நீங்க போகும்பொழுது ஒரு நம்பிக்கையோட போங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு கவலை இருக்கு, எனக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா இந்த பெயரை நீங்க சொல்லி பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன், இங்க இருக்கிற அம்மாமாரெல்லாம் என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில இயேசு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன நிறைய பேர் ஏளனமா பேசினாங்க நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுக்காக. எங்க ஊர்ல என்னுடைய சொந்தக்காரங்களாம் என்ன ஒதுக்கி வச்சது போல ஒதுக்கி வச்சாங்க. நான் யாரையுமே பார்க்கல, இயேசு ஒருத்தரை மட்டும்தான் பார்த்தேன். உன் பையன் மதம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. நான் எங்க அம்மா அப்பாவே பார்க்கல, நான் இயேசுவை மட்டும்தான் பார்த்தேன்.
ஒரு பையன் நல்ல நிலைமையில வரும்பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்துரும். பசங்களோட ஊர் சுத்தி கொண்டு இருந்தேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்துருக்கும். ஆனா நான் நல்ல பிள்ளையா மாறணுங்கும் போது எங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? இயேசு என்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொண்டதை எங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த இயேசு என் வாழ்க்கையில மாற்றத்தை தானே கொண்டு வந்தாரு. அதை அவங்களால பார்க்க முடியல. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இயேசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நான் எல்லாரும் ஜெபம் பண்றேன். எல்லாரும் கண்களை மூடுங்களா? எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் ஜெபிக்க போறேன். சத்தப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் வீட்டுக்காரர் மாறணும், குடிப்பழக்கத்துல இருந்து மாறணும், என் கடன் பிரச்சனை மாறணும். எத்தனை பேரை நான் ஒரு சொந்த வீடு கட்டணும் நீங்க நினைக்கலாம். ஒரு சொந்த வீடு எனக்கு வேணும் நீங்க நினைக்கலாம். அல்லது எனக்கு ஒரு கடன் பிரச்சனை மாறணும்னு நினைக்கலாம். நீங்க உங்க மனசுல சொல்லி இன்னைக்கு இந்த ஆலயத்துல, நான் அந்த ஆலயத்துல ஜெபிக்க போலாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இடத்துல யாரெல்லாம் என்ன வேண்டுதலோட வராங்களோ இந்த இடத்துல அவங்க வந்ததுக்காக அவங்கள ஆசீர்வச்சிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க யாரெல்லாம் நீங்க அப்படி ஒரு ஜெபத்தை நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறேன். ஜெபம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஒரு வேண்டுதல், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஏசப்பா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம். நல்ல பிதாவே, நான் செபிக்கிறேன். இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்க நாமத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீர் உண்டு என்பதையும், நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்பதையும் இவர்கள் அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தரலாம் ஆண்டவரே. இன்றைக்கு இவங்க என்னெல்லாம் வேண்டிக் கொள்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை நீர் கொண்டு வாங்கப்பா. இயேசு உண்மையானவர் என்பதை நான் அறிவித்திருக்கிறேன். அவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க முடியவர் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். உங்க நேம், உங்க பெயர்ல ஒரு அதிசயம் உண்டு ஆண்டவரே. உங்க பெயர்ல ஒரு அற்புதம் உண்டு. அற்புதத்தை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பெயர் பெயராக ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை நீங்க இந்த குடும்பத்துக்கு செய்யுங்க. அவங்க வீட்டுக்காரர் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. வீடு கட்ட உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். ஜெபிக்கல் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேறப்பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உட்காருங்க.